ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல லோகோ கிரியேட் பண்ணிட்டு மணி மேக் பண்றேன் எப்படிங்கிற கான்செப்ட்ட பார்ப்போம். இதில பாருங்க நீங்க ஆ பையர்ஸ வந்து நீங்க சேவிஸ் போட்டுட்டு பையர்ஸ தேடுற மாரி இல்லாம, நீங்க கிரியேட் பண்ற லோகோஸ வந்து நீங்க செல் பண்றது. அவங்களே பையர்ஸ ஃபைண்ட் பண்ணிட்டு செல் ஆகினா உங்களுக்கு வந்து மணிய தருவாங்க. ப்ளஸ் வந்து கன்டெஸ்ட் லோகோ கன்டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் இப்போ Google, பெப்சி, நீங்க டார்கெட் இப்படியான கம்பெனிஸ்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட லோகோஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு கன்டெஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற கிரைட்டீரியாவுல நிறைய பேரு லோகோ கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. அதிலிருந்து நீங்க ஒரு அ லோகோவ அவங்க பிக் பண்ணுவாங்க. பிக் பண்ணிட்டு அதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் உள்ள வெப்சைட். அதேபோல நீங்க பார்த்தீங்கன்னா, லோகோ வந்து பையர்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல போட்டுட்டு, அந்த மார்க்கெட் பிளேஸ்ல அத மாதிரி டிசைன் தேவைன்னு அவங்க ஒரு சேம்பிள் டிசைன் உங்களுக்கு நிறைய டிசைன் வந்து Canvaல இருக்கும். Canva பேஸ் பண்ணி தான் நீங்க லோகோ டிசைனா இங்க பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்கு, பெய்ட் ஆப்ஷனும் இருக்கு. மந்த்லி ஒரு ரூ. 1200 தான் உங்களுக்கு மந்த்லி அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானப்ப அப்டேட் பண்ணலாம். தேவையில்லாட்டி விடலாம். ஸோ நீங்க ரூ. 1200 நீங்க தாராளமா இதெல்லாம் வந்து நம்முடைய கிளாஸ்ல மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, அத நீங்க இது பண்ணலாம். ஸோ அத எப்படி ஏர்ன் பண்ற அப்படிங்கிற கான்செப்ட்ட நம்ம பார்ப்போம். ஸோ Instagramல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறார்கள். ஃபுல் வீடியோஸ் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனல்ல அல்லது TikTok பேஜ்ல இருக்கும். அதை செக் பண்ணி கொள்ளுங்க. அதே மாரி இது என்னன்னா, நீங்க உங்களோட ரீச் நீங்க என்னத்த எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்குரிய ரீச் கிடைக்க மட்டும் நீங்க கன்டினியூஸா வொர்க் பண்ணணுமா? ஓகே. நீங்க ஜாயின் பண்ணதுமே அங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணதுமே மணி வராது. அதுக்காக வொர்க் பண்ணணுமா? இது ரியல் தான். ரியலா எப்படி நடக்குமோ, அதே மாரி தான் நீங்க இத கெதர் பண்ணணும். அதே மாரி நாங்க ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் செய்றோம். இது வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடண்ட் ஒரு நாள் ஏர்ன் பண்ணியிருக்கிறார். 50 வித்ட்ராவல் $90 டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ். இதில வந்து நாங்க காப்பி பேஸ்ட், டைப்பிங் ஜாப், அதே மாரி சோசியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன், ரைட்டிங், ஃபோட்டோ செல், அதே மாரி ஃப்ரீலான்ஸ் ஜாப் இப்படியான டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் வந்து நாங்க இது பண்றோம். எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஓவர் 100 மில்லியன் ரூப்பீஸுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸுக்கு மேல நாங்க பிசினஸ்ல இருக்கிறோம். 1400 ஸ்டூடண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கிறாங்க. ஏர்னிங் டிபெண்ட் ஆன் உங்களோட டெடிகேஷன். அதாவது இங்க வந்து நாங்க ஓவர் நைட்ல உங்கள ரீச் ஆக்குறது, அதே மாதிரி உங்களுக்கு மேஜிக் காட்டுறதெல்லாம் இல்லாம, இங்க ரியலா எப்படி நீங்க ஆஃப்லைன்ல ஒரு நாலேட்ஜ வச்சு நீங்க ஏர்ன் பண்றீங்களோ, அதே மாரி ஆன்லைன்ல. இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கும். அந்த பெனிஃபிட்ட தான் நம்ம இது பண்றோம். என்ன வீட்டுக்கு இருந்து வெளியில என்ன நடந்தாலும், இப்ப நாங்க ஒரு ₹500 ஏர்ன் பண்றனாலும் வெளியில ஒரு அடிமையான ஜாப். அப்படி இல்லன்னா, இந்த இந்த இத மாரி அதாவது இப்ப ஃபேன் ஆப்ல இருந்துட்டு உங்களோட வீட்டுக்குள்ளேயே எனி பிளேஸ்ல இருந்துட்டு உங்களோட ஃப்ளெக்சிபிளுக்கு ஏற்ற மாரி வொர்க் பண்றதா இருந்தா, நீங்க வெளியில வந்து எத்தனையோ குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லாம மொபைல் ஒண்ண வச்சுக்கிட்டே இங்க ஏர்ன் பண்ணலாம்னா, அதுக்கு நீங்க எஃபோர்ட் போடலாம். அந்த டெடிகேஷன் இருக்கிறார்கள் தாராளமா இத யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்படியான ஒண்ணா தான் நாங்க நடத்தலாமா. அதே மாரி பாருங்க, உங்களுக்கு வந்து எங்க நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணா உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வொர்க் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான். நீங்க வொர்க் பண்ணக்குள்ள உங்களோட ஏர்னிங்ஸ் உங்களுக்கு விளங்கும். என்ன பிழை, என்ன சரிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க இது பண்ணலாம். இப்ப நம்ம ஜாப் செலக்ஷனுக்கு வந்து அதில இருக்கிற நன்மை, தீமைகள நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா நன்மை அதிகமா இருக்குல்ல, இப்ப இப்போ வெளியூர்ல வொர்க் பண்ணக்குள்ள போற, வாரது, அங்க தங்கி இருக்கிறது, அதே மாதிரி நம்ம ஃபேமிலிய விட்டு இது பண்ணியிருக்கிறது, அப்படியெல்லாம் ஒரு சோர்ஸ் ஒண்ணு இருக்குது. இப்போ பார்ட் டைமோ, நீங்க ஃபுல் டைம் எனி லைக் அப்படி இல்லாம இது வந்து அதெல்லாம் வந்து ம் ப்ளஸ்ஸா ஆக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் தானே இது. ஸோ அத 7 மாணாக்கர் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்ட் டைம், ஃபுல் டைம் இதுக்கு ஏற்ற மாரி நீங்க வொர்க் பண்ணலாம். இது பார்ட் டைமுக்கு ஏற்ற மாரி இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் பார்ட் டைமா, வொர்க்குக்கு போற ஆட்கள் பார்ட் டைமா, ஸ்கூல் மீன் நான் யூனிவர்சிட்டிய சொல்றேன். ஸோ இது பார்ட் டைமா, ஹெச்என்ஏ எனி எடுகேஷன் பண்றார்கள் இத பார்ட் டைமா வொர்க் பண்ணுங்க. ஃபுல் டைமா இருக்கிறார்கள் நீங்க ஃபுல் டைமா இது பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஒன்றுக்கு தேவைன்னா அத மாரி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாரி எஃபோர்ட் போடணும். இப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா ஒரு வெப்சைட் நம்ம படிக்கணும், ஒரு நாலேட்ஜ படிக்கணும். அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. அத யூஸ் பண்ணிட்டு 6 டூ 7 வழிகள்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சரி. அதே மாரி ஃபுல் ஃப்ரீடமா இது வொர்க் வந்து நீங்க எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் எவ்வளோ நேரம்னாலும் நீங்க வொர்க் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. நோ பாஸ் உங்களுக்குன்னு ஒரு பாஸ் ஒண்ணும் இல்ல. அதனால எந்த ஒரு இதுவும் இல்லையா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. நீங்க தாராளமா உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க வொர்க் பண்ணி கொள்ளலாம்.
ஓகே. இதில ஜாயின் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தந்திருக்கேன். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கிளாஸ் கண்டக்ட் தந்திருக்கிறேன். கண்டக்ட் அட்மின கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில வந்து நிறைய ப்ரூஃப்ஸ்கள் நீங்க ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்க்கலாம். இங்க 700க்கு மேல ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. ஒவ்வொன்னும் வந்து அவங்க வேற வேற மாதிரி ஒரு கிரைட்டீரியாவுல வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மொபைல்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 4த் மொபைல் 60,000 இவளும் 35,000 மொபைல் இந்த பிள்ளைகள் வந்து தனக்கிட்ட இருக்க என்ன சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸை வச்சு மணி ஏர்ன் பண்ணுதுகள். ஓகே. இதுதான் தேவை இதுதான் தேவைன்னு இல்லாமல் அப்படி ஏர்ன் பண்ணுதுகள். ஸோ இந்த குரூப்பில் எக்ஸஸை வந்து நீங்கள் டிக்டாக் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயோவிலேயே நான் ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து போட்டிருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வாட்ஸ்அப் கண்டெக்ட் வந்து நீங்கள் கால் பண்ணுறத விட எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது. அதே மாதிரி இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலில் வந்து யூடியூபையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுலேயும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ், மணி மேக்கிங் வேஸ், நம்மளோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இது எது ஒன்றில் இது பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கூகுளுக்கு வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களோட இன்ஸ்டிடியூட் சம்மந்தமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதே மாதிரி டிக்டாக், டெய்லி மோஷன், எக்ஸ், குவாரா இப்படியான சோஷியல் மீடியாஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் ஒன்றில் செக் பண்ணி பார்க்கலாம். இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ்கள் இங்கேயே ஷோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் அழகாக செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ் சம்மந்தமான ஒரு சம்மரி, அதே மாதிரி யூசர்கிட்ட ஃபேமஸான சில வீடியோஸ் டீட்டெயிலும் இங்கே வரும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் இருக்கும். ஷார்ட் வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இங்கேயும் உங்களுக்கு நிறைய வீடியோஸு சஜஷனாக வருமா. ஓகே, ரைட். இப்போ நம்ம லோகோ டிசைன் பண்ணுற பிளேசஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே கிட்டிலும் யூஸ் பண்ணலாம். இங்கே நிறைய டிசைன் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இதை ஜஸ்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது அதில். அதே மாதிரி கென்வாவில் பார்த்தீங்கன்னா கென்வாவில் அதை விட நிறைய 20,000 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் எடுத்து அதை என்ன செய்யலாம், எடிட் பண்ணி கொள்ளலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாமா. ஸோ நீங்கள் கென்வா இதுவும் வந்து ஃப்ரீ தான். கென்வாவில் சில இடங்களில் மந்த்லி நான் நினைக்க 1200 அப்படி தான் இதில் இது பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் மந்த்லி அப்டேட் பண்ணுங்கள். தேவையானப்போ அப்கிரேட் பண்ணுங்கள். இந்த கரெக்ட் வெர்ஷன்லாம் எனக்கு தெரியாது. ஸோ லோகோ டிசைன் நீங்கள் இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாமா. எடிட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஓகே. இதை எப்படி வச்சு மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது முதலாவது வந்து ஃப்ரீலான்சர். கூகுளில் லோகோ டிசைனிங் ஃப்ரீலான்சர்னு இது பண்ணுங்கள். இதில் பற்றி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணணும். இது நம்ம கிளாஸ்லேயும் இந்த சப்ஜெக்ட் டீட்டெயிலாக சொல்லுவோம். இதில் என்னென்னா மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இவங்க லோகோ டிசைன் பண்ணி தாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு ப்ரொப்போசல் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அதை நீங்கள் பிட் பண்ணணும். இப்போ இவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு டிசைனர் தேவை, லோகோ டிசைனர் தேவை, இந்த க்ரைட்டீரியா இருக்குது, இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லுவார். அதுக்கு நீங்கள் பிட் பண்ணணும். ஓகே, நான் க்ரியேட் பண்ணி தரேன், இந்த அமௌண்ட் இதாண்டு ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ளேருந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லை நீங்கள் இது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதில் பாருங்கள், இந்த வெரிஃபைடுன்னு இருக்கிறத தான் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நாங்கள் வெரிஃபைடு இல்லைன்னு சொல்கிறாங்களே நம்ம ஒரு வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணலாம். அதை நான் கிளாஸில் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் என்னோடய கிளாஸில் இருக்கிற ப்ரீமியம் குரூப் கிளாஸில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இதில் என்னென்னா கண்டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதாவது இவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஒரு லோகோ ஒன்று தேவை, அந்த லோகோ எப்படி இருக்கணும்னா இந்த க்ரைட்டீரியா வச்சு இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஜுவல்லரி கம்பெனிக்கு தேவை, அதே மாதிரி ஸ்வீட் கம்பெனிக்கு தேவை அப்படின்னு சொல்ல போகல இதை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு டிசைன் பண்ணி அந்த க்ரைட்டீரியாவில் சப்மிட் பண்ணக்குள்ள ஒரு வீக் அல்லது 1 டே அப்படின்னு சொல்லி கண்டெஸ்ட் வந்து இங்கே பிளிங்க் ஆகும். அதில் நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி இதை பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இப்படி தான் செய்வாங்க. ஓகே. அவங்க அவங்கள வாங்க வச்சு நீங்கள் எப்படி டிசைன் பண்ணித்தாங்கன்னு சொல்கிறேன், திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுற இந்த விளையாட்டெல்லாம் இல்லை. அவங்க இந்த க்ரைட்டீரியாவை சொல்லி பெஸ்ட்டான லோகோ டிசைனர்ஸ் எல்லாம் நீங்கள் லோகோ டிசைன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் இந்த டேஸுக்குள்ளே. ஸோ அதுலேருந்து நாங்கள் பெஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுறோம். அந்த கன்செப்ட் இங்கே இருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு 4-5 கன்செப்ட் நடக்கும். அதே மாதிரி வேறு இப்போ 4-5னா ஒரு ஆள் ஒரு கண்டெஸ்ட்டு அல்லது ஒரு ஆள் 2 கண்டெஸ்ட், அதே மாதிரி வேறு ஆட்கள் அப்படி கண்டெஸ்ட் இங்கே இது பண்ணாங்கன்னு பில்டப் பண்ணாங்கன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணலாம். ஓகே. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம
கிளாஸஸில் படிப்போம். மற்றவங்க நீங்கள் சர்ச் பண்ணி இதை படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து டிசைன் க்ரௌட். இது என்னென்னு ஒரு சொன்னால் ஒரு பை செல் மார்க்கெட் பிளேஸ். அதாவது இங்கே என்னென்னு ஒரு சொன்னால் இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் டெமோ எப்படி டெமோ இங்கே பாருங்கள். இந்த டெமோவை நீங்கள் எடுத்து என்ன செய்கிறேன்னா அங்கே அப்லோட் பண்ணுறேன். இதில் இருக்குந்தானே இந்த லோகோ டிசைன் டெமோ இங்கே பாருங்கள். லோகோ டிசைன். ஸோ இங்கே இருக்கிற இந்த லோகோ டிசைனை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிசைனர்னு வந்துட்டு நீங்கள் லோகோன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக வர இந்த டெம்ப்ளெட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே கொண்டு போடுறேன். இதோட அதை கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நீங்கள் போட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா ஒர்க் வித் திஸ் டிசைனர்னால் இவரோட ஒர்க் பண்ணுறது. இவரோட போயிட்டு நீங்கள் எனக்கு இந்த லோகோவை டிசைன் பண்ணி தாங்கன்னு சொல்கிறது. பட் நீங்கள் பை டிசைன் லைக் திஸ்னால் நீங்கள் ஒரு சேம்பிள் டிசைனை ஒருத்த அப்லோட் பண்ண போகக்குள்ள இதை பார்த்துட்டு இவர் என்ன செய்யணும்னா பை பண்ணுவார். இது பை நடக்கும். பை நடந்த உடனே அவர் என்ன செய்வார்னா உங்கள்கிட்ட இதை மாதிரி கலரை மாற்றுங்க, ஃபொண்டை மாற்றுங்க, இதை இடத்த எப்படி செய்யுங்கன்னு சொல்லி தருவார். அதை இது பண்ணுறது. ஸோ இது வந்து பை செல் மார்க்கெட் பிளேஸாக. ஸோ இப்படி நடக்குது டிசைன் க்ரௌடில். அதே மாதிரி பிராண்ட் க்ரௌடுன்னு இருக்குது. இவன் என்ன செய்வான்னு சொன்னால் உங்களோட லோகோஸை வந்து அதாவது அன்சோல்டு லோகோன்னு சொல்கிறான் லோகோஸை வந்து இவன் மணியாக கன்வெர்ட் பண்ணி தருவான். அது எப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள். நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்ளை நவுங்கிறதுல அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் செல் லோகோயின் பிராண்ட் க்ரௌடுன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் டைரெக்டாக இதில் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட லோகோவை நீங்கள் செல் பண்ணணும். செல் பண்ணதுமே அதை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. சில க்ரைட்டீரியா இருக்கும். காப்பிரைட், உங்களோட டிசைன், அந்த குவாலிட்டி இதெல்லாம் இருக்கும். நல்ல ப்ரொஃபஷனல் ஆட்களுக்கு இது தெரியும். அவங்க டிசைன் பண்ணி சப்மிட் பண்ண அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு பெய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணணும் என்ன விஷயமெல்லாம் பண்ணிய சொல்லியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ கண்ட்ரிபியூட் டிசைனராகவும் நீங்கள் ஆகலாம். சம்மந்தமாக டீட்டெயில் இதில் இருக்குது. இது பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய வெப்சைட் பார்க்குறோமே ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு லோகோ தான் இது பண்ணணும். ஒரே லோகோ எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் கிட்டில்லையோ அல்லது வந்து கென்வாவிலையோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணி கொள்ளலாமா, அது ஈஸி தான். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து லோகோ க்ரவுண்ட். ஸோ இந்த வெப்சைட் வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பிரில்லியன்ட் டிசைனர்ஸ்னு சொன்னால் நீங்கள் இங்கேயும் நீங்கள் செல் பண்ணி கொள்ளலாம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். இது வந்து $200 $3,000 வரை இது பண்ணும். நீங்கள் ஃப்ரீ அப்லோட் யுவர் லோகோவும் ஃப்ரீ, கிரியேட் லோகோவும் ஃப்ரீ. இங்கே என்ன நடக்கும்னா நீங்கள் லோகோவை நீங்கள் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு அந்த லோகோவை பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொன்னோமே ஏஐ ஃபோட்டோ ஏர்னிங்ஸ்னு. ஸோ அதே மாதிரி தான் அங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. இதை மாதிரி எனக்கு ஒரு ஏஐ ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணித்தாங்கன்னு அதை நம்ம செய்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இது அந்த லோகோ மாதிரி எனக்கும் டிசைன் பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்து நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம். நல்ல டிசைன் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா சரி ஓகே. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற பிளேஸ் இங்கே இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து இந்த வெப்சைட். இது என்னென்னு சொன்னால் ஸ்கேல் பிராண்டிங். ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களோட லோகோஸை நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். $200 $3,000 நல்ல ரேட்டிங் இருக்குதா. நீங்கள் ட்ரஸ்ட் பைலட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறது, டைட்டிலில் போடுறது, எஸ்சிஓ நீங்கள் வெலிடேட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஸ் செல்லிங் ஃபோட்டோ செல்லிங் வெப்சைட் அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி இதை மாதிரி பேசுவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் இதை மாதிரி இதுக்கு எனக்கு ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்தா சரி. இதை எப்படி நீங்கள் மணி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லோகோஸை எப்படி வேறு இடத்த செல் பண்ணலாமா, கண்டெஸ்ட்டு இருக்கும். அந்த கண்டெஸ்ட் நான் நேரத்தோடு சொல்லுமா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் அதாவது இன்னொரு ஆள்ற இதை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு இருக்குது. அதையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட கண்ட்ரிக்கு சிலது ஒர்க் ஆகும், ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். மற்றதெல்லாம் எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் ஆகுமா. நீங்கள் இந்த பிராண்ட் க்ரௌட், டிசைன் க்ரௌட், ஃப்ரீலான்சர் இதெல்லாம் எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் ஆகும். கட்டாயம் முடியுமானாக்கள் தேவையானாக்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து எப்போதுமே நல்லா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஒர்க் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருவீங்க தானே ஒர்க் பண்ணுறதுக்கு. அது ஃபுல்ஃபில் ஆக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணத்தான் வேணுமா. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கிறார்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டெக்ட் லிங்க் இருக்கும். கண்டெக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் சரியாக கெயின் பண்ணிவிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெபிளான ஏர்னிங்ஸ் உண்டு. ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட் ஸ்கேம் இல்லாமல் ட்ரஸ்டபிள் வெப்சைட்ஸ்களில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு இதான். இதில் கிளாஸ் ஃபீஸ் மட்டும்தான். வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே. தேவையான